இன்றைக்கு 5ஆம் தேதி 12ஆம் மாதம் யாழ்ப்பாணம் மாநகர சபையினுடைய 2026ஆம் ஆண்டிற்கான பாதீடு கௌரவ மாநகர சபை முதல்வர் நாள் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. பல வாத பிரதிவாதங்கள் சபையிலே முன்வைக்கப்பட்டன. ஆரோக்கியமான கருத்துக்கள் பகிரப்பட்டன. மக்கள் சார்பான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் மாநகர சபையின் அடுத்த ஆண்டுக்காக ஊழியர்களுடைய சம்பளத்தில் 40 வீதத்திலிருந்து 60 வீதத்தை கொடுக்கின்ற ஒரு துப்பாக்கியமான நிலைக்கு மாநகர சபை தள்ளப்பட்டாலும் அவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டு யாழ்ப்பாணம் மாநகர சபையினுடைய எங்களுடைய முதல்வர், ஆணையாளர் மற்றும் கணக்காளர்களுடன் இணைந்து என்னென்ன பொறுமுறைகளை கண்டுபிடித்து மக்களுக்கான தேவைகள், விண்ணப்பங்கள், மக்களுக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய தேவைகள் அனைத்தையும் இந்த பாதீட்டிலே இயலுமான அளவு உள்ளடக்கி இந்த பாதீடு முன்வைக்கப்பட்டுள்ளது. இது இன்றைய தினத்திலே 23 வாக்குகள் ஆதரவாகவும் 21 வாக்குகள் எதிராகவும் சமர்ப்பிக்கப்பட்ட போதும் பெரும்பான்மை வாக்குகளால் யாழ்ப்பாண மாநகர சபையிலே முதலாவது ஆண்டு பட்ஜெட் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சந்தோஷமான விடயம். 2026ஆம் ஆண்டுக்கான பாதீடு இன்று, அதாவது 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாநகர சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சமர்ப்பிக்கப்பட்ட இடத்திலே எங்களுடைய பாதீடானது பெரும்பான்மை வாக்குகளோடு வெற்றி பெற்றிருக்கின்றது. இந்த இதிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியும் தேசிய மக்கள் சக்தியும் எதிர்த்து வாக்களித்துள்ளனர்கள். ஏனைய கட்சிகள் அனைவரும் ஏகமனதான வாக்குகளை தந்து இந்த பாதீட்டை வெற்றியடை செய்துள்ளார்கள். எனவே இந்த பாதீட்டுக்கான மொத்த நிதியாக 1528,631,079 ரூபா மொத்த வருமானமாக எடுத்து இதுக்குரிய செலவினமாக தற்போதைய ஒரு மாநகர சபையின் ஒரு துப்பாக்கிய நிலை மக்களின் அபிவிருத்தி செய்வதற்கு போதுமான நிதி இதிலே ஒதுக்கப்படாத நிலையிலும் 60 வீதம் எங்களோட உத்தியோகத்தர் ஊழியர்களுடைய சம்பளத்தை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த சபை தள்ளப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்களுடைய 60 வீத சம்பளம், அத்தோடு ஊழியர்கள் மேலதிக நேர கொடுப்பனவு, ஓய்வூதியம், அதே நேரம் எங்களுடைய வட்டார அபிவிருத்திக்கென்று வட்டார தேவைகளாக வீதிகள் பழுது பார்த்தல், புனரமைப்பு, திருத்தம், வடிகால்கள் பழுது பார்த்தல், வடிகால்கள் அமைத்தல், சனசம நிலைய அபிவிருத்தி, வீதி விளக்குகள் அமைப்பு, வீதி விளக்குகள் பழுது பார்த்தல், நகர அழகுபடுத்தல், அனர்த்த பாதுகாப்பு, பூங்காக்கள், துரையப்பா ஸ்டேடியம் வேலைகள், சங்கிலியன் பூங்கா அமைப்பு, பொது சுகாதார பிரிவு உபகரண செலவீனம், நீர்வேலை பகுதி காணி அமைப்பு செலவீனம், சந்தை அமைப்பு, இப்படியான தேவைகளுக்கும் இந்த 1528 மில்லியன் ரூபாவிலே நான் அந்த நிதியை அபிவிருத்திக்காக மக்களின் நலன் சார்ந்து 60 வீத சம்பளம் கொடுக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையில் இருந்தாலும் மக்களுடைய நலன் சார்ந்து இப்படியான வேலை திட்டங்களுக்கும் முடிந்த அளவு எங்களுடைய உத்தியோகர்களோடு இணைந்து இந்த பாதீட்டை ஒரு சிறப்பான முறையிலே நான் இன்று சமர்ப்பித்துள்ளேன். எனவே இந்த மக்களுக்கு நான் சொல்கிற முக்கியமான செய்தி, முதல்வராக பொறுப்பெடுத்து முதலாவது ஒரு பாதீட்டை இந்த மாநகர சபைக்கு முன்வைத்து பெரும்பான்மை வாக்குகளால் இன்று வெற்றி பெற்றுள்ளேன். மீண்டும் நான் எனக்கு வாக்களித்த என்னுடைய அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் நன்றியை கூறி, அத்தோடு எதிர்த்து வாக்களித்தவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரம் அரவணைத்து அவர்களுக்குரிய தேவைகளையும் நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து, அவை எதிர்த்து எங்களுக்கு வாக்களித்தாலும் மக்கள் நலன் சார்ந்து அவைக்குரிய தேவைகளை செய்வோம். அத்தோடு எங்களுடைய உறுப்பினர்கள் ஒரு சிலர் தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தி இருந்தார்கள் என்றால் யாழ்ப்பாண மாநகர சபை எங்களுடைய மாநகரத்தின் ஒரு விதியம் அது தூய்மை இல்லை, அழகுபடுத்தல் என்று அதிலே நான் கூடிய கவனம் செலுத்தி என்னோடு உண்மையிலே என்னுடைய
கட்சி உறுப்பினர்கள் இருக்கிறவர்கள் இளைய தலைமுறையில் எனக்கு நான் ஒரு பெண் முதல்வராக இருந்தாலும் என்னுடைய கட்சியில் இருக்கிற எங்களுடைய கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் அனைவரும் இளைய முறையினர் அவர்கள் என்னோடு சேர்ந்து இந்த முறை அனர்த்த நேரம் நான் அதையும் மீண்டும் மக்களுக்கு ஒரு சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. நடந்த இந்த இலங்கையில் நாடு முழுவதும் நடைபெற்ற இந்த ஒரு அனர்த்தத்தாலே பெருமளவான மலைய பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அந்த மக்களுக்கு நான் இந்த நேரத்திலே என்னுடைய அந்த மனப்பூர்வமான ஒரு அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய உறுப்பினர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அனர்த்த நேரம் இரவு பகல் பாராமல் தொடர்ச்சியாக என்னுடன் இந்த சுகாதார குழு, மராமத்து குழு, பிரதி முதல்வர் உட்பட தொடர்ச்சியாக என்னுடைய தொலைபேசியில் அழைப்பில் இருந்து இந்த மக்களுக்குரிய அனர்த்தத்தை அவர்கள் உடனடியாக இரவு பகல் பாராமல் அந்த தேவைகளை செய்து இந்த முறை நாங்கள் இந்த மாநகர சபையால் அந்த வடிகால்கள் திண்மக்கழிவு பிரச்சனையில் ஒரு வெற்றியை நாங்கள் கண்டுள்ளோம். அதற்கு முதல் காரணம் ஏற்கனவே எங்களோட கட்சித் தலைவர் CVK சிவஞானம் ஐயா தொடர்பு கொண்டு கதைத்த போது உடனடியாக பண்ணையிலிருந்து ஆரியகுளத்திலிருந்து பண்ணை வரையான வாய்க்கால்களை செய்யுங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அதற்கமைவாக நான் நிதிக்குழுவிலே அந்த கோரிக்கையை முன்வைத்து 20 தொழிலாளர்களை நியமித்து உடனடியாக நாங்கள் அந்த வேலையை இந்த 2 மாதமாக இந்த மாநகர சபையிலே முழு அனைத்து வடிகால்களும் தூர்வாரியல் துப்புரவு பணிகள் செய்தபடியால் தான் இந்த முறை நாங்கள் உண்மையிலே யாழ்ப்பாணம், நல்லூர் எல்லாம் ஒரு கூடுதலான ஒரு அனர்த்தத்தை நாங்கள் இந்த முறை எதிர்கொள்ளவில்லை என்று இந்த பாதுகாட்டிலே நான் அதை முறைக்காக சந்தோஷமாக மக்களுக்கு கூற விரும்புகின்றேன். இனிவரும் காலங்களிலும் மக்கள் நான் இந்த எங்களோட டவுன் சம்பந்தமாக எங்களோட உறுப்பினர்கள் தெரிவித்த ஆதங்கத்துக்கு முழு மனதாக நான் என்னுடைய கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் ஏனைய கட்சி சார்ந்த உறுப்பினர்களும் என்னோடு ஆதரவாக நின்று அவர்களும் இந்த இப்படியான ஒரு பணியை செய்வதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டு மக்களுக்கு நான் இந்த நேரத்திலே தொடர்ந்து நான் ஒரு சிறப்பான சேவையை இந்த மாநகர முதல்வராக உங்களுக்கு நான் வழங்குவேன் என்று கூறி விடைபெறுகிறேன்.